அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக பார்த்தீங்கன்னா குரு பார்க்கை கோடி நன்மை என்பது பொதுவான விதி. அதாவது இந்த பொதுவான விதிக்குள் ஜோதிடம் எப்பொழுதுமே இல்லை. அதே சமயம் சனி பார்வை சர்வநாசம் என்பதும் ஒரு விதிதான். அந்த விதியில் எல்லா நிலைகளையும் ஒத்து வருவது. குரு பார்க்க கோடி நிலை கோடி புண்ணியம் என்பதும் சனி பார்வை சர்வநாசம் என்பதும் எல்லா நிலைகளையும் ஒரு ஜாதகத்திற்கு ஒத்து வராது. அதாவது அந்த குரு சனி பெறுகின்ற ஆதிபத்திய ரீதியான அந்த பொறுத்து அந்த குருவின் சனியின் பார்வைக்கு பலன் இருக்கும். இந்த உதாரண வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரிஷப லக்னத்திற்கு குருவின் பார்வை எப்படிப்பட்ட பலன்களை தரும், குருவின் இணைவு குருவின் பார்வை எப்படிப்பட்ட பலன்களை தரும் என்பதை இந்த உதாரண வீடியோவில் பார்க்கலாம். பொதுவாகவே குரு பார்த்துட்டாலே அந்த இடம் குரு பார்க்கும் இடத்தை வளர்ப்பார். அதே சமயம் குருவின் பார்வை ரிஷப துலா லக்னத்துக்கு ஒரு மாதிரியான பலன்களை தரும். ஆதிபத்திய கெடுதல்களையும் காரக நன்மைகளையும் தரும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆதிபத்தியம் காரகம் இதை ரெண்டும் வேறுபடுத்தித்தான் இந்த ஜாதகத்துக்கு பலன் நாம் காண முடியும். இந்த உதாரண வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகம் பிறந்தது 12/10/2001 8:41 PM அளவில் பிறந்திருக்காரு. ஆயிலை நட்சத்திரம் கடக ராசி ரிஷப லக்னம். லக்கணத்தில் சனி, 2ஆம் வீட்டில் குரு ராகு, 3ஆம் வீட்டில் சந்திரன், 5ஆம் வீட்டில் சூரியன் புதன் சுக்கிரன், 7ஆம் வீட்டில் செவ்வாய் கேது. உடனே இதை எடுத்த உடனே நம்ம கால சர்ப்ப தோஷம் அப்படி இப்படின்னுலாம் போக வேண்டாம். நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். கால சர்ப்ப தோஷம் என்பது இல்லவே இல்லை. சரி, இந்த ஜாதகம் பிறந்தது பார்த்தீங்கன்னா பிறந்தது புதன் திசை. ஒரு 3 வருஷம் கீழே பிறந்திருக்காரு. புதன் திசை ஓரளவுக்கு நல்லாவே இருக்கு. அடுத்து வருகின்ற கேது திசை. பொதுவாகவே ராகு கேதுக்கள் செவ்வாய் சனியின் தொடர்பை பெறக்கூடாது என்பது ஒரு முக்கியமான விதி. அந்த விதி பெரும்பாலான நிலைகளில் ஒத்தே வரும். செவ்வாய் சனியுடன் சேர்ந்த கேது நல்ல பலன்களை தரமாட்டார். ஆனால் கேதுவுடன் இணைந்த செவ்வாய் சனி கெடு பலன்களை தரமாட்டார்கள். இந்த அமைப்பில் கேது திசை ஆரம்பிக்கும். கேது பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல குருவோட பார்வையில் இருக்காது. செவ்வாயின் இணைவு குருவின் பார்வை. செவ்வாய்க்கும் குரு கேது கூட அந்த இணைவு பெருசாக இல்லை. கிட்டத்தட்ட 20 டிகிரி விலகி தான் இருக்கிறாங்க 2 பேரும். இந்த அமைப்பில் குருவின் பார்வையில் கேது இருக்கிறார். கேது 8ஆம் இடத்தில் இருக்கிறார். தான் இருந்த வீட்டின் அதிபதியை விட தன்னை பார்க்கின்ற கிரகங்களின் பலன்களை அதிகம் கவர்ந்து தருபவர்கள் ராகு கேதுகள். இங்கே 8ஆம் இடத்த அதிபதியின் பார்வையை பெற்ற கேது முழுக்க 8ஆம் இடத்த பலன்களை செய்வார். மேலும் தசாபுத்தி பலன்கள் என்பது வயதுக்கேற்பதான் சொல்லப்பட வேண்டும். இதுவே ஒரு 30 வயசுல அந்த கேது தசை வந்திருந்ததுன்னா அந்த ஜாதகர் கடனாளியாக அசிங்கமாக அவமானப்படுவராக இந்த ஜாதகர் இருந்திருப்பார். கேது தசை இளமை பருவத்தில் வந்தனால் ஒரு 3 வருஷத்துக்கு 10 வயசு வரைக்கும் இளமையில் வருகின்ற அட்டமாதிபதியை பார்வை பெற்ற கேது என்ன செய்வார்னா, அதாவது உடல்நிலை தொந்தரவுகளை தருவார். அதாவது லூஸ் மோஷன், 8ஆம் இடம் லூஸ் மோஷன் போகிறது, வயிறு சம்பந்தமான அடிவயிறு சம்பந்தமான பிரச்சனைகள், யூரினரி இன்ஃபெக்ஷன் மாதிரியான சில விஷயங்களை இந்த ஜாதகருக்கு 8ஆம் இடத்துக்கு கேது திசை தந்திருக்கு. இங்கே குருவின் பார்வையை பெற்ற கேது நல்ல பலன்களையும் செய்ய மாட்டார். குரு பார்த்த கேது கேளையோகம், குரு பார்த்த கேது தனத்தை கொடுப்பார், அப்படியெல்லாம் இல்லை. ஆதிபத்தியம் முதன்மைப்படுத்தி செயல்படும். அட்டமாதிபதியின் பார்வையை பெற்ற கேது அட்டமாதிபதியாகவே செயல்படுவார். இங்கே அதே சமயம் பார்த்தீங்கன்னா புதன் கேதுக்கு கேந்திரத்தில் புதன் இருக்கிறதுனாலையும் புதன் உச்சமாக இருக்கிறதுனாலையும் உச்சமாகி வக்ரமாக இருக்கார், வர்க்கோத்தமாக இருக்கார். அதனால இந்த ஜாதகர் ஓரளவு கல்வி கற்றிருப்பார். என்ன கல்வி கற்றிருப்பார்? இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னா செவ்வாய் கேதுவுடன் இணைந்து குருவின் பார்வையில் இருக்காங்க. செவ்வாயின் காரணத்தினால கேட்டரிங் டெக்னாலஜி படிச்சிருக்கார் இந்த ஜாதகர். கேது திசை முடியவே சரியில்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ சுக்கிர திசை போயிட்டு இருக்கு. சுக்கிரன் பார்த்தீங்கன்னா அதாவது பரிபூர்ண நீசமாகி விட்டார். பரிபூர்ண நீசமான சுக்கிரன் பெரிய யோக பலன்களை ஜாதகருக்கு தரமாட்டார். அதே சமயத்தில் 6ஆம் இடத்துக்கு 12ஆம் இருந்ததுனால பெரிய அதாவது என்ன சொல்கிறது கெடு பலன்கள் 6ஆம் இடத்துக்கு கெடு பலன்கள் நோய் தொந்தரவுகள் இருக்காது. அதே சமயம் லக்னாதிபதி நீசமாகி லக்னத்தில் ராஜயோகாதிபதியாகவே இருந்தாலும் சனி பாபத்துவமாக இருந்தால் ஜாதகரை அதாவது பிரகாசிக்க விட மாட்டார். ஜாதகரை தன்னம்பிக்கையற்றவராக முயற்சி செய்யாதவராக இருப்பார். சுக்கிர திசை சனி புத்தி போகும். குரு புத்தி என்ன நடந்திருக்கும்? குரு புத்தியில் பழையபடி இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா அடிபடுதல், கீழே விழுதல் போன்ற சம்பவம். ராகு புத்தி குரு புத்தி 2 மோசமாக தான் இருக்கும். இன்னும் பரவாயில்ல, இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா அதாவது ராகு குரு திசைகள் அடுத்தடுத்து வந்ததுன்னா முழுக்க அட்டமாதிபதி திசைகள் 18 ஒரு 16 34 வருஷம் அட்டமாதிபதி திசைகளாக போயிருக்கும். அப்படி போகவில்லை. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சுக்கிர திசை இந்த ஜாதகருக்கு திருமணம் நடத்தி வைக்கும். புதன் புத்திகள் இந்த ஜாதகருக்கு திருமணம் நடந்திருக்கும். ஏன்னா 2 5 முதல் உச்சமாக இருக்கிறதுனால திருமணம் நடத்தி வைக்கும். இங்கே
கேதுவனுடைய வேலை என்னவென்றால் குருவின் காரகமான குருவின் ஆதிபத்தியமான அட்டமாதிபத்தியத்தையும் குருவின் காரகமான புத்திர பாக்கியத்தையும் தருவார்கள். குருவார்த்த ராகு கேதுக்கள் புத்திர பாக்கியத்தை தருவார்கள். அதே சமயம் குருவின் ஆதிபத்தியத்தையும் செய்வார்கள். ஆதிபத்தியம் காரகம் இரண்டையும் நுணுக்கமாக வேறுபடுத்தி பார்க்கும்போது தான் நமக்கு தொழில் காணும். கேது புத்தியில் ஜாதகத்துக்கு சில பிரச்சனைகள் இருக்கும். ஏனென்றால் அட்டமாதிபதியின் பார்வையை பெற்ற கேது. அதே சமயத்தில் குருவின் காரணமான புத்திர பாக்கியமும் அந்த கேது புத்தியில் இந்த ஜாதகத்துக்கு கிடைத்துவிடும். அதே புதன் புத்தியில் திருமணம் கேது புத்தியில் ஆகிடும். ஏன்னா இந்த ஜாதகத்துக்கு 7ஆம் இடத்தை சனி பார்க்கறது பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்தை சனி செவ்வாய் பார்க்கறது இது எல்லாமே கொஞ்சம் தாமதமாக திருமணமாகும். இப்போ தான் 26 வயசாகுதா, ஒரு 29-30 வயசு தான் அந்த ஜாதக புதன் புத்தி இறுதி புத்தி தான் அந்த ஜாதகத்துக்கு திருமணம் நடைபெறும். எனவே ரிஷப லக்னத்திற்கு குரு பார்வை, குரு 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால இந்த ஜாதகத்துக்கு என்ன பெனிஃபிட்? அட்டமாதிபதி குரு சுபராகி 8ஆம் இடத்தை பார்க்கணும், ஆயுளை வளர்ப்பார், ஆயுளை வளர்ப்பார், அசிங்கத்தை கொடுப்பார், கேவலத்தை கொடுப்பார், கடனை கொடுப்பார், நிம்மதியற்ற வாழ்க்கையை கொடுப்பார். இதுதான் ஜாதகத்தை குடும்பம் அடைவதை தடையை ஏற்படுத்துவார். எனவே எந்த நிலையிலும் குரு ஒரு பாவத்தை பார்க்கும்போது அந்த பாவகம் வளரும், அந்த பாவகாதிபதியும் வளர்வார். அதே சமயம் குருவின் ஆதிபத்தியமும் செயல்படும், காரகமும் செயல்படும். இங்கே குரு 2ல் இருக்கிறதுனால பணம் ஜாதகத்துக்கு கொட்டிடாது. அட்டமாதிபதி 2ல் இருக்கிறது தவறு. ஆதிபத்தியம் காரகம் இரண்டிற்கு உண்டான வேறுபாடு இதுதான். அதே சமயம் குரு பார்த்த செவ்வாயை குரு பார்த்துருந்தாலும் அந்த செவ்வாய் நல்ல பலன்கள் செய்யும். நிழல் கிரகங்கள் 6-8ஆம் அதிபதிகளின் தொடர்பை பெறக்கூடாது சுபரானாலும். அதே சமயம் நிழல் கிரகங்கள் தவிர மற்ற பாவ கிரகங்கள் 6-8ஆம் அதிபதிகளாக குரு 6-8ஆம் அதிபதியாக இருந்தாலும் மற்ற கிரகங்களை பார்க்கும்போது அந்த கிரகம் சுபத்தன்மை அடையும். மைண்டான விஷயங்கள் புரிஞ்சுக்கணும். எந்த நிலையிலும் குரு நிழல் கிரகங்கள் சுபரான குருவின் பார்வையை 6-8ஆம் அதிபதியான குருவின் பார்வையோ இணைவையோ பெறக்கூடாது. இந்த ஜாதகத்தில் அப்படித்தான். குரு ராகுவோட நினைஞ்சிருக்கா, கேதுவை பார்க்குறாங்க. இங்கே கேது குரு ராகு 3மே அட்டமாதிபத்திய பலன்களை தான் இந்த தசை முழுவதும் வேலை செய்யும். எனவே ரிஷப லக்னத்திற்கு குருவின் பார்வை கண்டிப்பாக ஆதிபத்திய கெடுபலன்களை செய்யும் என்பதற்கு இந்த ஜாதகம் ஒரு நல்ல உதாரணம். நன்றி, வணக்கம்.